வணக்கம் மகளே, இன்றைக்கி நாம் ஸ்ரீ பொன்னழகி அம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்காவில் இருக்கிற இந்த ஊர் பில்லமங்கலம். இந்த ஊருக்கு சிறப்பு இங்கே இருக்கிற நம்ம பொன்னழகி அம்மன் தான். இந்த ஊர் மக்களோட சேர்ந்து நாமும் திருவிழாவை செலிப்ரேட் பண்ணுவோம் வாங்க. பூச்சொரிதலில் தொடங்கி மொத்தம் 10 நாள் இங்கே திருவிழா நடக்குது. நாள் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் இந்த ஊர் மக்கள் இந்த அம்மனை அலங்கரித்து அழகு பார்க்குறாங்க. கோவிலோட உள் மண்டபத்தில் கருப்பர், வீரபத்ரர் சாமிகள்னு காவல் தெய்வங்கள் இருக்காங்க. பார்ப்பதற்கு உக்கிரமான தோட்டத்தில் இருந்தாலும் கருணையில் பெற்ற தாயனம் மிகுந்தவங்க நம்ம பொன்னழகி அம்மன். இவங்களோட அனுமதி இல்லாமல் இந்த ஊரில் ஒரு காற்று கூட வீசாதுன்னா பார்த்துக்கலாம். இந்த ஊர் மக்களுக்கு காவல் தெய்வமாக விளங்குகிற இந்த பொன்னழகி அம்மனோட பேரை அனுதினமும் கூப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த அம்மனோட பேரை வைக்கிறத பழக்கமாகவே இந்த ஊர் மக்கள் வச்சுருக்காங்க. ராகு கேது தோஷத்தினால கஷ்டப்படுறவங்க, உடல் நல கோளாறு உள்ளவங்க, கடன் தொல்லை, எதிர்கால பிரச்சனை உள்ளவங்க, திருமண தடை, குழந்தை பேர் இல்லாதவங்க இங்கே மிகச்சிறப்பாக நடைபெறுகின்ற சக்தி வாய்ந்த சக்தி பூஜையில் கலந்து கொண்டு நலம் பெற்று தங்களோட நேர்த்திக்கடன் செலுத்த திருவிழாவுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நினைத்த காரியம் நடைபெறதுக்கு மனதார அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு சக்தி பூஜையில் கலந்துக்கும் போது இதுவரையும் அந்த காரியம் நடைபெறாமல் இருந்ததே இல்லை அப்படின்னு இங்கே உள்ள மக்கள் நம்புகிறாங்க. 10ஆம் நாள் திருவிழாவில் பால்குடம், மதுக்குடம் எடுத்தல் போன்ற நிகழ்ச்சியும் மாலை தேரில் அம்மன் எழுந்தருளி மக்களுக்கு காட்சி தராங்க. அடுத்த நாள் அருகில் உள்ள கிராம மக்களும் இந்த ஊர் மக்களும் சேர்ந்து புறவி எடுத்தல் நிகழ்ச்சியும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. நாமளும் மாவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டுட்டு தேரெல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் மறக்காமல் வாழ்நாளில் ஒரு தடவையாவது நம்ம பொன்னழகி அம்மனை வந்து வழிபடுங்க. திருமயம் டு திருப்பத்தூர் வழியில் இருக்கிற இந்த ஊருக்கு கீழச்சொல்பட்டி, காட்டுபாபா பள்ளிவாசல் இந்த ஊர்கள் எல்லாம் இருந்து பஸ் வசதியும் ஆட்டோ வசதியும் இருக்குது. உலக மக்கள் எல்லோரும் பொன்னழகி அம்மனோட அருள் கிடைச்சி மகிழ்ச்சியாக வாழணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு நானும் கிளம்பிட்டேன். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.